ஒரு நாள் அக்பர் தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப சும்மா ஒரு கருத்து வந்துச்சாம். நன்றி உள்ளவர்கள் யாரு? நன்றி இல்லாதவர்கள் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்த சொன்னாங்களாம். மன்னருக்கு அது அவ்வளவு விருப்பமா இல்லையாம். ஏத்துக்கிற மாரி இல்லையாம். சரின்ட்டு அவரு அக்பர் என்ன பண்ணுவாரு? பீர்பால தானே கூப்பிடுவாரு. பீர்பால பார்த்து, எனக்கு இதுக்கு ஏத்த மாரி ஒரு பதில் சொல்லு. நன்றி உள்ளவர்கள், நன்றி இல்லாதவர்கள்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு கேட்டாராம். உடனே பீர்பால் வெளியில போயிட்டு ஒரு நாய கூட்டிட்டு வந்தாராம். அந்த நாய பார்த்துட்டு பீர்பால் சொன்னாராம், மன்னா, இதுதான் நன்றியுடையது. நாம போடுற ஒரு தண்டு ரொட்டிக்காக நம்மளையே சுத்தி சுத்தி வரும். தன்னுடைய எஜமானர் காலையே கடைசி வரைக்கும் சுத்தி சுத்தி வரும். அந்த ஒரு துண்டு ரொட்டிக்காக தன்னுடைய எஜமானருக்கு அது ரொம்பவே விசுவாசமா இருக்கும். நன்றி உள்ளதா இருக்கும். எங்க போனாலும் வாலாட்டிட்டு பின்னாடியே வரும். அதுதான் நன்றி உள்ளது. இதுதான் நன்றி உணர்ச்சிக்கு மிக்க சிறந்த அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, இப்ப நன்றி இல்லாதவர்கள் பத்தி பார்க்கலாம். இதோ அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரே அப்படின்னு சபையில இருக்கிற ஒருத்தரை சுட்டி காட்டினாராம். அவர் உங்களுடைய உறவினர். நீங்க என்னத்தான் அவருக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும், என்னத்தான் அவருக்கு காசு கொடுத்தாலும், என்னத்தான் அவருக்கு வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் அள்ளி அள்ளி அரைச்சு அவரை நல்லா வச்சிருந்தாலும் அவரு உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நன்றி இல்லாதவர்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பீர்பால் நினைச்சு அக்பர் ரொம்பவுமே பெருமைப்பட்டாராம். ஒரு நாள் அக்பருடைய நாட்டுல சந்தை திருவிழா நடந்துச்சாம். அந்த சந்தை திருவிழால பல வியாபாரிகள் கலந்து கொண்டாராம். அப்ப அங்க வந்த ஒரு வைர வியாபாரிய பார்த்துட்டு, வெளிநாட்டுல இருந்து வந்தவரு, இவரு என்கிட்ட அடிமையா இருந்தாரு. நான் ஒரு நாள் வீட்டுல இல்லாதப்ப என்னுடைய உடைமைகளையும் திருடிட்டு வந்து இங்க வியாபாரியா வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. இவருதான் தண்டனைக்குரியவரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே அந்த வைர வியாபாரியோ, இவருதான் என்கிட்ட அடிமையா இருந்தாரு. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாரு. இப்ப நான் இவரை பார்த்துட்டேன்னு இவர் என் மேல பழி போடுறாரு அப்படின்னு சொன்னாராம். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். இதனால அந்த விழாவும் கெட்டு போச்சாம். உடனே அந்த பக்கமா வந்த காவலர்கள் இருவரையும் அக்பருடைய அவைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். அக்பருடைய அவைக்கு போயிட்டு 2 பேரும் இதையே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அக்பருக்கு கடுங்கோவம் வந்துருச்சாம். இனிமேல் இதை என்னால பார்க்க முடியாது, பீர்பால் பார்ப்பாரு அப்படின்ட்டாராம். பீர்பாலும் வந்து வழக்க விசாரிச்சாராம். உடனே அக்பர், என்ன பீர்பால், தெரிஞ்சதா யாரு உண்மை யாரு பொய்ன்னு அப்படி கேட்டாராம். பீர்பால் மன்னர்கிட்ட சொன்னாரா, மன்னரே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் தியானம் பண்ண போறேன். தியானம் பண்ணி யார் சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். என்னது, தியானம் பண்ணி கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு அக்பர் கேட்டாராம். ஆமா மன்னா, ஆமா, தியானம் தான் பண்ண போறேன், தியானம் பண்ணி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, என்னமோ பண்ணு, எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சா சரி அப்படின்னு அக்பர் சொல்லிட்டாராம். அப்புறம் பீர்பால் சொன்னாராம், ஆனா ஒரு நிபந்தனை, நான் தியானம் பண்ணும்போதும் இவங்க 2 பேரும் எனக்கு நேரா திரும்பி படுத்துக்கிட்டு, அதாவது குப்புற படுத்துக்கிட்டு, இவங்களும் கைகளை மேல கூப்பி தியானம் பண்ணணும். நான் உட்காந்து தியானம் பண்ணுவேன், இவங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அக்பரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே பீர்பால் தான் தியானத்தை ஆரம்பிச்சாராம். அவருக்கு முன்னாடி அந்த 2 பேரும் படுத்துக்கிட்டு குப்புற படுத்துக்கிட்டு கைகளை மேல கூப்பி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த தியானம் பண்ணும்போது அந்த தப்பு செஞ்சவருக்கோ பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சான். எங்க பீர்பால் நம்மளை கண்டுபிடிச்சிருவாரோன்னு. இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காம தியானம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாராம். பீர்பால் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காவலி கூப்பிட்டு, அவன் தான் குற்றவாளி, அவன் தலையை வெட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே உண்மையான குற்றவாளி பதறி அடிச்சு எந்திரிச்சுக்கிட்டு ஓடினாராம். உடனே காவலாளிகள்கிட்ட, அவன் பிடிச்சிட்டு வாங்க, அவர் தான் குற்றவாளி, அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பீர்பாலுடைய இந்த அறிவாய்த்தனத்தை பார்த்த அக்பர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாராம்.